நல்ல சாஃப்டா இருக்கும். சேம் பாய் தான். பாய்க்கு பதிலா குஷன் வச்சு நீங்க ஒரு பெட்ல படுத்த மாதிரி இருக்கும். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 999 ரூபாய் கொடுக்குறோம். இந்த லோ குவாலிட்டி ஃபோம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு சீல்டோட தான் வரும். இந்த ஃபோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 3500 ரூபாய் கொடுத்துட்டு இது வந்து போனல் ஸ்ப்ரிங். இது பாருங்க, இது வந்து கனெக்டட் ஸ்ப்ரிங் மாங்க. நீ பாக்கெட் ஸ்ப்ரிங் நல்லா பாருங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரிங் நெருக்கி இருக்கும். தனித்தனியா பாக்கெட் பண்ணி இருக்கும். நம்ம அமுக்கும் போது நம்ம எந்த இடத்துல ஆக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இடம் மட்டும் தான் ஆக்ஷன் ஆகும். குயின் சைஸ் 6.5 நீங்க 15 மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா 16000 ரூபாய் கொடுக்கும். பேசிக்கா எனக்கு ஸ்ப்ரிங் பெட் போதும். 2500 ரூபாய் கொடுக்கும். நான் வீடியோல ஒரு ரேட், நேர்ல வந்த ரேட் அப்படினா கிடையாது. நான் என்ன ரேட் சொல்றேன் அதே ரேட் தான் கொடுக்க போறது. 15 மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் எடுத்தா 16000 ரூபாய் வரும். பாத்தீங்கன்னா 120 டென்சிட்டி உங்களுக்கு 4 இன்ச் ரீபாண்டட் வரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்ச் சூப்பர் ஷார்ட் ஃபோம் வரும். இது டூராஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து இந்த லோ பிராண்ட் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ரா மெட்டீரியல் பொறுத்தவரையும் இதுலயும் பாத்தீங்கன்னா 3 லேயர் ஃபோம் வந்துரும். 2 லேயர் இது மாதிரி வர 3 லேயர் வந்து ஹெச்டி ஃபோம் வரும். இதுல எல்டி ஃபோம் போட்டா சீக்கிரம் அமுந்து போயிடும். நம்ம ஹெச்டி ஃபோம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் டார்க் கலரா வேணும்னா இத பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து. இல்ல எனக்கு பேம்போ ஃபேப்ரிக் வேணும்னா இது உங்களுக்கு பேம்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது 15 கலர் மேல எப்பவுமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இது ரீபாண்டட் பாத்தீங்கன்னா இது ஆர்த்தோபெடிக் மாங்க. 4 இன்ச் 120 டென்சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பில்ல பாருங்க அப்படி உருத்து விட்டா பொடி பொடியா ஆயிரும். ஆமா, பொடி பொடியா வருதுங்க. இதே மாதிரி தான் 2 வருஷத்துல உங்களுக்கு பவுடர் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆயிரும். இந்த A1 கேட் இப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா யோசிக்காம பீஸ் டு பீஸ் நான் மாத்தி கொடுத்துருவோம். 9வது வருஷம் கேட்டாலும் இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டா நான் பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துருவோம். அதனால தான் நம்ம மெத்தைக்கும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கும். தலவாணிக்கும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கும். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னா. நம்ம கிரேட் மேட்டர்ஸ் எக்ஸாக்ட்டா எங்க நான் லொகேட் ஆயிருக்கு? நம்ம கிரேட் மேட்டர்ஸ் கோயம்புத்தூர் குனியமுத்தூர், அதாவது பாலக்காடு மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா குனியமுத்தூர் ஏரியால நம்ம கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. இப்ப மேட்டர்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நமக்குள்ள டிஃபரன்ஸ்னா என்னதுங்க? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா குவாலிட்டில வந்து கிரேட் மேட்டர்ஸ் பொறுத்தவரை காம்ப்ரமைஸ்னே இருக்காது. அதான் மெயின் ரீசன். நம்ம அதுக்காண்டி தான் கஸ்டமர் வந்து வெளியூர்ல இருந்து ஏகப்பட்ட கஸ்டமர் முகமே பார்க்காம ஒரு 20000 ரூபாய் 3000 ரூபாய் ஆர்டர் தராங்க. எனக்கு தேவை நீங்க 1000 ரூபாய் ஆர்டர் கொடுத்தாலே அது பெரிய பொருள் தான். அப்ப அவங்க நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும்? இங்க நிறைய பேர் ஆர்டர் எடுத்துட்டு சரி ரைட் அவங்க உள்ள ஏதாவது அனுப்பி விட்டுருவோம். இது மாதிரி நடந்துட்டு நம்ம வந்து கஸ்டமர் நம்ம நம்பி தந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் கண்டிப்பா. அதனால குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இல்ல. ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து நீங்க மேட்டர்ஸ்ல கொடுக்குறீங்க? ஆனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஃபோம் மேட்டர்ஸ் பெட்டா எடுத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 3500 இருந்து நம்மகிட்ட வந்து 35000 வரை இருக்கு. ஒவ்வொரு டைப்ஸ்க்கு மாற உங்களுக்கு ரேஸும் மாறிட்டே இருக்கும். அதாவது நீங்க ரேஸ் மாற உங்களுக்கு வேரியன்ட் மாறிட்டே இருக்கும். வேரியன்ட் மாற உங்களுக்கு அதோட கம்ஃபர்டபிள் ஜோன் மாறிக்கிட்டே இருக்கும். இதான் மெயின் ரீசன். இப்போ நம்ம கிட்ட மேட்டர்ஸ்ல எத்தனை வருஷம் வாரண்டியோட கொடுக்குறீங்க? 1 இயர்ல இருந்து 20 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். எதுவுமே சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரில எப்படி பண்றீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வெளியூரா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ உங்க கிட்ட இருக்க மேட்டர்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா? ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸ்டார்டிங் நம்ம என்ன பாக்குறோம்? குயிட் மேட்டர்ஸ் பார்க்க போறோம். பாருங்க, இது என்ன கேட்டா இந்த டைல்ஸ் ரூம் இருக்கும். குளிர் நேரத்துல பாத்தீங்கன்னா கீழ வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். கீழ உட்கார்ந்து யூஸ் பண்ண முடியாது டைல்ஸ் எல்லாமே. சின்ன பசங்க இருக்காங்க, அதிகமா வலிக்கு விழுந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரீசன்காண்டியே நீங்க அதிகமா பாத்துட்டு இருப்பீங்க. 3 லேயர் வச்சு வரும். நல்லா சாஃப்டா இருக்கும். சேம் பாய் தான். பாய்க்கு பதிலா குஷன் வச்சு நீங்க ஒரு பெட்ல படுத்த மாதிரி இருக்கும். இது தாராளமா நீங்க கீழ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெளிய எங்க டிராவலிங் ஏதாவது போறீங்கனாலும் கார்ல கூட அழகா மடிச்சு எடுத்து வைக்கலாம். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 999 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க ஒரு குயின் சைஸா பாக்குறீங்கன்னா 1499 ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து குயில்ட் பெட்டுங்க. இதுக்கு அப்புறம் வந்து மேட்ரஸே பார்க்க போறோம். இல்ல எனக்கு வந்து ஒரு 4 இன்ச் திக்னஸ்ல எனக்கு ஒரு ஃபோம் மேட்ரஸ் வேணும் அப்படின்னா இத பாருங்க. இந்த ஃபுல் ஃபோம் தான் வரும். இந்த லோ குவாலிட்டி ஃபோம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சீல்டோட தான் வரும். இதோட ஃபோம் எல்லாமே உங்களுக்கு சீல்டோட தான் இருக்கும். இந்த ஃபோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இத நான் வந்து சைஸே சொல்லிருந்தாங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3 அடி வரும். இப்போ அதிகமா வரது பாத்தீங்கன்னா 4 அடி தான் வரும். அதாவது 4 கர் ஸ்டீல் கட்டில் வச்சிருப்பாங்க. 2 பேர் படக்கூடியது. அதோட ரேட் பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். இதுக்கும் உங்களுக்கு 2 பில்லோ இன்க்ளூடிங்கா வந்துரும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியா வேணும்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதுக்கு 1 இயர் வாரண்டினா அதுக்கு 2 வருஷம் வாரண்டியோட வரும். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா? கண்டிப்பா வாங்க, ஒவ்வொன்னா பாப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோங்க? ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் பார்க்க போறோம். ஸ்ப்ரிங்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து போனல் ஸ்ப்ரிங். இது பாருங்க, இது வந்து கனெக்டட் ஸ்ப்ரிங் மாங்க. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ப்ரிங்குமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். மேல போற பெல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து 1200 GSM போடுது. இதுல வந்து GSM கம்மி பண்ணா பிரைஸ் பெஸ்டாவே கொடுக்கலாம். ஆனா எனக்கு என்ன ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் தெரிஞ்சிரும். அதனால வந்து நம்ம குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்றது ஐடியா இல்ல. இதோட அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங். பாக்கெட் ஸ்ப்ரிங் எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங். இப்போ நம்ம எந்த இடத்துல உட்கார்றோம் நல்லா பாருங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரிங் நெருக்கி இருக்கும். தனித்தனியா பாக்கெட் பண்ணி இருக்கும். நம்ம அமுக்கும் போது நம்ம எந்த இடத்துல ஆக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இடம் மட்டும் தான் ஆக்ஷன் ஆகும். 0% டிஸ்டர்பன்ஸ் பாங்க. இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்ஸ்லாம் போறீங்க, நல்லா லக்ஸரியா இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்ல உட்கார்ந்து அப்படியே அந்த நடக்கிற மாதிரி நல்லா சூப்பரா. ஆமா, அது எல்லாமே பாக்கெட் ஸ்ப்ரிங் தான். இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்கல. ஏன்னா இது போற ஸ்டீலும் இது டாடா ஸ்டீல் தான். இதுல எம்எம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து குயின் சைஸ் 6.5 நீங்க ஒரு 15 மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா 16000 ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி. இல்லங்க எனக்கு இதுல போதும், பேசிக்கா எனக்கு ஸ்ப்ரிங் பெட் போதும் அப்படின்னா இத நீங்க ஒரு 8 இன்ச் கணக்கு எடுக்கிறீங்கன்னா 10500 ரூபாய் கொடுக்கும். இதுக்கும் 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த போனல் ஸ்ப்ரிங் இது டபுள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்றதா. அந்த கலர்ஸ்க்கும் ஃபேப்ரிக் GSM எல்லாமே இருக்கு. நான் தெளிவா காட்டுறேன் உங்களுக்கு. மத்த பக்கமும் இந்த மாதிரி மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நமக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இப்ப கஸ்டமர் எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு 2000 ரூபாய் கம்மியா இருக்கு, ஒரு 3000 ரூபாய் கம்மியா இருக்கு, உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எல்லாருமே நினைப்பாங்க. இப்ப அப்படி இருக்கிறப்ப நீங்க கஸ்டமருக்கு என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க,
பாருங்க, இது 8 இன்ச்சஸ் தான். நான் சொன்ன மாதிரி உள்ள போறது ஸ்டீல் தான். பட் என்னன்னா இது 16,000 சொன்னேன். நான் தான் ப்ரொடக்ஷன் பண்றேன், நான் தான் ரெடி பண்றேன். இத பாத்தீங்கன்னா நான் 10,000 ரெடி பண்ண முடியும். நான் எப்படி ரெடி பண்ணீங்க சொல்லுங்க? 16,000 நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்க ரேட் கம்மியா வந்து, இதே மெத்தே என்னால 10,000 ரெடி பண்ண முடியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா குவாலிட்டியை தான் கம்மி பண்ண முடியும். குவாலிட்டி நான் பெஸ்டா கொடுத்தா ரேட்டும் பெஸ்டா நான் யாராலையும் கொடுக்க முடியாது. இதான் மெயின் விஷயம். இத பாத்தீங்கன்னா இப்ப நான் நார்மல் ஸ்டீல் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 2,000 கம்மி ஆகும். மேல போடுற ஃபேப்ரிக் 2 லேயர் போட்டு நான் ஜிஎஸ்எம் கம்மி 150 ஜிஎஸ்எம் போட்டா அதுல எனக்கு ஒரு 2,000 கம்மி ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய இருக்கு. கஸ்டமர்னா தெரியாது, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி பினிஷிங் வந்துரும். ஆனா அது எல்லாமே குவாலிட்டி டிமாண்ட் பண்ணி தான் இருக்கு. அதாவது குவாலிட்டி கம்மியானா வாரண்டியும் கம்மியாயிரும். குவாலிட்டி கம்மி பண்ணா ரேட்டு கம்மியா கொடுக்கலாம், உங்களுக்கு வாரண்டி கம்மியா கொடுக்கலாம். குவாலிட்டி கம்மியா கொடுத்தாலே உங்களுக்கு பிரைஸ்ல இருந்து எல்லாமே கம்மியா கொடுக்கலாம். ஆனா என்ன கேட்டா குவாலிட்டில பெஸ்டா இருக்க முடியாது. அதனால வந்து எனக்கு அந்த ஏமே கிடையாது. நம்மள நம்பி வராங்கன்னா கஸ்டமர் குவாலிட்டி எதிர்பார்த்தா வராங்க. அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதான். நம்ம முதல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நிக்கும். அதனால அந்த மாதிரி குவாலிட்டி பொருள் எனக்கு கிடையாது. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுதானே இதோட ஃபினிஷிங் பாருங்க. 8 இன்ச்சஸ் ஃபினிஷிங். 8 இன்ச்சஸ் போது நம்ம 7 வருஷம் வாரண்டியோட கொடுப்போம். இப்ப தெளிவா நான் சொல்றேன். என்ன 7 வருஷம் 5 வருஷம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, அதாவது பாக்கெட் ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ் வந்து 13,000 கொடுத்துட்டு இருக்கோம். நான் வீடியோல ஒரு ரேட், நேர்ல வந்த ரேட் அப்படினா கிடையாது. நான் என்ன ரேட் சொல்றேன் அதே ரேட் தான் கொடுக்க போறது. இது 8 இன்ச் குவீன் சைஸ் 6.5 இன்ச் 13,000 கொடுக்கும். 7 வருஷம் வாரண்டி. இதுல நீங்க ஒரு 10 இன்ச் மாடல் பாக்குறீங்க அப்படின்னா 10 வருஷம் வாரண்டியோட கொடுக்கும். அது 16,000 கொடுக்கும். 16 கொடுக்கும். நம்ம வந்து அதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். அந்த மேல போற ஃபேப்ரிக் பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நெட் ஃபேப்ரிக் தான். ஓ, நல்லா பிரீமியமா இருக்கு பாக்குறீங்க. நீங்க கேட்டீங்களா ரேட் கம்மியா கொடுக்கலாம்னு? ஆமாங்க. இந்த ஃபேப்ரிக் நான் ஜிஎஸ்எம் கம்மி பண்ணாலே ரேட் அழகா கம்மியா கொடுக்கலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் 2-3 வருஷத்துல வந்து அழுத்தம் தெரிய ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் நான் குவாலிட்டி கம்மி பண்ணா சென்டர் வந்து ப்ரொடக்ஷன் சவுண்ட் கேட்கும். அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. ஏன் ஒரு மேட்ரஸ் கஸ்டமர் வாங்கினா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வரவே கூடாது. அதனால வந்து நான் எப்பவுமே வந்து அதனால குவாலிட்டில பெஸ்டா நின்னுட்டு இருக்கோம் இது வரையும். இதுக்கு அடுத்து 10 இன்ச் மாடல் நான் காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா, இதுதான் இந்த 10 இன்ச் மாடல் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் எடுத்தா 16,000 வரும். இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோட வரும். இதுனா வந்து ஸ்ப்ரிங் ஓகே நீங்க காமிச்சிட்டீங்க, ஸ்ப்ரிங் எடுக்கலாமா கேட்டீங்கன்னா நான் இப்போ சொல்றேன் எல்லா மேட்ரஸுமே இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கு என்னென்ன மேட்ரஸ் செட் ஆகுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஸ்ப்ரிங் மேட்ரஸ்னா நீங்க 75 கிலோக்கு மேல இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்ப்ரிங் அவே பண்ணிருங்க. அதான் நல்லது. நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சேன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்கு. ஆனா வந்து 75 கேஜிக்கு மேல இருந்தா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். நான் விக்க எந்த சார் நீங்க எடுத்துக்கிங்க நல்லா இருக்கும் சொல்லி நான் கொடுக்க விரும்பவே இல்லை. கண்டிப்பா பேக் பெயின் வரும். அது கீழ இருந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல எனக்கு அப்போ நார்மலா எனக்கு என்ன மேட்டர் சொன்னா இத பாருங்க, லேட்டெக்ஸ் இல்லங்க, இது வந்து வித்தவுட் லேட்டெக்ஸ் 4 இன்ச் ஆர்த்தோபெடிக் 120 டென்சிட்டி வரும் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இதுல டென்சிட்டி கம்மி பண்ணோம்னா ரேட் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் ஏரியாங்கும் போது ரேட் எப்படி கம்மி பண்ணா எப்படி கொடுக்கலாம் எல்லாமே வந்து ஒரு யூனிட் நான் மட்டும் இல்ல எந்தெந்த மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க அவங்க எல்லாமே தெரியும். ஒரு பொருளை எப்படி தரம் கம்மி பண்ணா இப்படி ரேட் கம்மியா கொடுக்கலாம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டில வந்து காம்பினேஷனே பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா 120 டென்சிட்டி உங்களுக்கு 4 இன்ச் ரீபாண்டட் வரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்ச் சூப்பர் ஷார்ட் ஃபோம் வரும். இது டூராஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து இந்த லோ பிராண்ட் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ரா மெட்டீரியல் பொறுத்தவரையும் இதுக்கு மேல நீங்க சொல்ற கலர்ஸ் எல்லாமே வந்துரும். நீங்க என்னென்ன கலர் சொல்றீங்களோ அது ஃபேப்ரிக் போட்டு வந்துரும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.5 16,000 இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா 2 பில்லோ வந்துரும், மெத்த விரிப்பு வந்துரும். தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நாம என்ன பாக்குறோம்? ஆனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தோம். அதாவது வெளியுள்ளக்கும் நம்மளுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு எல்லாமே கலர்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இது இந்த ரோலா இருக்கு பாத்தீங்களா, இங்க மட்டும் இல்ல பின்னாடி இருக்கு, நீங்க நல்லா பார்த்தா தெரியும். இது எல்லாமே கலர்ஸ் தான். அதாவது கஸ்டமர் வந்து என்ன மேட்டர் சூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ இருக்கு. இது ஒரு ஃபேப்ரிக் நீங்க தொட்டு ஃபீல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. இது நான் யூஸ் பண்ற நான் கூட எல்லாமே பருத்தி காட்டன் இந்த மாதிரி டெனிம் ஃபேப்ரிக் இருக்கு, பேம்போ இருக்கு. ஃபேப்ரிக்ல நிறைய டிஃபரெண்ட் ஃபேப்ரிக் இருக்கு. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் எது லைக் பண்றாங்க, என்ன ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி நம்ம ஒன்னு கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா 3 லேயர் ஃபோம் வந்துரும். 2 லேயர் இது மாதிரி ஒரு 3 லேயர் வந்து HT ஃபோம் வரும். இதுல LT ஃபோம் போட்டா சீக்கிரம் அமுந்து போயிடும். நம்ம HT ஃபோம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. இல்ல கொஞ்சம் டார்க் கலரா வேணும்னா இத பாருங்க, இதுதான் ரொம்ப பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து. இல்ல எனக்கு பேம்போ ஃபேப்ரிக் வேணும்னா இது உங்களுக்கு பேம்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது என்ன கேட்டா மூங்கில் மரம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நார்ல இருந்து நான் ரெடி பண்ணி போடக்கூடியது அதான் பேம்போ ஃபேப்ரிக். இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 15 கலர் மேல எப்பவுமே அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லா ஓபன் பண்ணி காட்ட முடியல. ஆனா கண்டிப்பா கஸ்டமர் நேர்ல வந்தாங்கன்னா நம்ம வந்து தாராளமா காமிச்சிடலாம். இல்ல நேர்ல வர முடியல அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல எல்லா கலருமே நம்ம அப்டேட் ஆகிற கலர் எல்லாமே நான் அனுப்பி விட்டுறலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன மேட்டர்ஸ் பாக்குறோங்க? ஆனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்த்தோ லேட்டெக்ஸ் கொடுக்க போறோம். அதாவது இது என்ன யூசேஜ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேக் பெயின் இஷ்யூ அதிகமா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஒரு மேட்டர்ஸ் வேணும்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நான் சஜஷன் பண்ணுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதுல ஹீட் இஷ்யூ எதுவுமே வராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேக் பெயின் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா 10 இயர்ஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க. நீங்க ஏதாவது ஹீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் பீஸ் டு பீஸ் ரிட்டர்ன் எடுத்துடுவேன். ஓ, பீஸ் டு பீஸ் ரிட்டர்ன் தாராளமா. இப்போ நான் எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ நான் போறது எல்லாமே பாருங்க, இது ரீபாண்டட், இது சூப்பர் சாஃப்ட், இது லேட்டெக்ஸ். அதாவது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதுல டென்சிட்டி நிறைய இருக்கு. என்ன மாதிரி லேயர் என்ன டென்சிட்டி யூஸ் பண்றாங்க, தாய்லாந்து லேட்டெக்ஸ்னா தாய்லாந்து என்ன கிரேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மத்த கிரேட் யூஸ் பண்ணா என்ன மாதிரி கமெண்ட் வரும், இது எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ற இது ரீபாண்டட் பாத்தீங்கன்னா இது ஆர்த்தோபெடிக் மாங்க 4 இன்ச் 120 டென்சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அமுக்கி பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு பாருங்க, நல்லா ஹார்டாவே இருக்கு. அதாவது ரீபாண்டட் நீங்க வந்து ஒரு 70 டென்சிட்டி எடுத்தாலும் சேம் இதே கலர் தான் வரும். ஆனா அது அமுக்குனா பஞ்சு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இதுதான் அந்த குவாலிட்டில வந்து சின்ன சின்ன மாற்றம் தான். ஆனா அது வந்து பெரிய லாபம் தரும். இப்போ நான் இதுல வந்து ஒரு 70 டென்சிட்டி எடுத்து வச்சுங்களேன், ஒரு ரீபாண்டடுக்கு 2000 கம்மியாகும். ஓகே. ஆனா குவாலிட்டில வந்து பெஸ்டா கொடுக்க முடியாது. நம்ம வந்து 120 டென்சிட்டி ரீபாண்டட் கொடுக்குறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் வரும். ஓ சூப்பர் சாஃப்ட் வேற வந்து. ஆமா சூப்பர் சாஃப்ட் பாத்தீங்கன்னா 32 டென்சிட்டி வரும் உங்களுக்கு. ஓகே. சூப்பர் சாஃப்ட்ல ஹை டென்சிட்டி 32 தான் உங்களுக்கு. 40 இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து HT ஃபார்ம்ல சேரும். சூப்பர் சாஃப்ட்ல 32 வரும் உங்களுக்கு. அதுக்கு டாப் லேயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 zone A1 கிரேட் லாட்டெக்ஸ் வரும். ஃபுல்லாமே பாருங்க உங்களுக்கு 7 zone வந்துரும். இதுல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. சீல்டோட தான் வரும். இந்த இருக்கு பாருங்க. மேட் இன் தாய்லாந்து. மேட் இன் தாய்லாந்து சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. இதுக்கு டாப் லேயர் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவோம். 400 GSM ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் வந்துரும். ஓ மேல நல்லா யூனிக்கா இருக்குங்களே நான் பாக்குறதுக்கு. ஆமாங்க. அதாவது இந்த ஃபேப்ரிக் நம்ம ஏன் யூஸ் பண்றோம் கேட்டீங்கன்னா சில பேர் வந்து மேட்டர்ஸ்ல போடுறத முதுகு அதிகமா எரியுதும்பாங்க. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. உள்ள போடுற மெட்டீரியலும் மேல போடுறத யூஸ் பண்ற ஃபேப்ரிக் தான் இருக்கு உங்களுக்கு. நம்ம அதனால தான் பேம்போ ஃபேப்ரிக் யூஸ் பண்றோம். இது அடுத்து நீங்க கேட்கலாம். சரி ரைட். இப்போ நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து நீங்க கரெக்டான கேள்வி. இது வந்து உங்களுக்கு உண்டானது. கஸ்டமர் பாத்துக்க எல்லாருமே வந்து ஒரு கிளாரிஃபை ஆகும். எல்லாருமே சொல்றாங்க B கிரேடுங்கறாங்க A கிரேடுங்கறாங்க. B கிரேடு A கிரேடு எப்படி கண்டுபிடிக்கிறது? லட்டா நீங்க B கிரேட் வச்சா A கிரேட் சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை சொன்னா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் லைவா காட்டுறேன் பாருங்க. இது 7 zone லாட்டெக்ஸ் தான். இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுக்கும் நல்லா பாருங்க குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகுதுங்க. அதாவது இது வந்து தாய்லாந்து மேட் இன் தாய்லாந்து B கிரேட். ஓகே. இதுவும் 7 zone லாட்டெக்ஸ் தான். ஆனா இது ஃபினிஷிங் வாங்க. இதோட ஃபினிஷிங் அன்ஃபினிஷிங்ல இருக்கும் உங்களுக்கு வந்து. டென்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 டென்சிட்டி. அதாவது நைஸா இருக்கும். பாக்குறது கண்ணுல பாக்குற லாட்டெக்ஸ் ஒண்ணுதான். மக்கள் என்னன்னா இவங்க வந்து ரேட் ரொம்ப கம்மியா தராங்க. நான் அவன்கிட்ட போய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஏன் நான் கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா வெளி மார்க்கெட்ல வந்து ரேட் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா குவாலிட்டி கம்மி பண்ணா மட்டும் தான் ரேட் கம்மியா கொடுக்க முடியும். யாரா இருந்தாலும் சரிதான். நான் குவாலிட்டியும் பெஸ்டா கொடுத்து ரேட்டும் பெஸ்டா கொடுக்கணும் யாராலையும் முடியாது. அது வந்து இந்த மாதிரி தான் ஸ்கேம் நடக்குன்னு தான் நான் வந்து தெளிவா சொல்றேன். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா B கிரேட் போறதால எனக்கு என்ன ஆகும்? ரேட் கம்மியாகுது அப்படின்னா ஒரு 2 வருஷம் தான். இந்த பில்லோ தான் எக்ஸாம். இந்த பில்லோ வந்து B கிரேட் பில்லோ தான். எனக்கு வந்து 3வது வருஷம் ஆகுது. இந்த பில்ல பாருங்க அப்படி உருத்து விட்டு பொடி பொடியா ஆயிரும். ஆமா பொடி பொடியா வருதுங்க. இதே மாதிரி தான் 2 வருஷத்துல உங்களுக்கு பவுடர் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆயிரும். இந்த A1 கிரேட் இப்படி ஏதாவது ஆச்சரியனா யோசிக்காம பீஸ் டு பீஸ் நான் மாத்தி கொடுத்துருவேன். எத்தனை மாத்திக்கலாம். நீங்க 9வது வருஷம் கேட்டாலும் இந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டா நான் பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துருவேன். அதனால தான் நம்ம மெத்தைக்கும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கும். தலவாணிக்கும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டிமாங்க. நான் வந்து ஏதாவது கமெண்ட் உள்ள ஏதாவது கமெண்ட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரேன். மெத்தையில சர்வீஸ் பண்ணவே முடியாது. மெயின் ரீசன் நீங்க வந்து ஒரு மெத்த குழி விழுந்தாலும் அது முடிச்சு போச்சு தான் அர்த்தம். நான் அது வந்து ரிட்டர்ன் எடுத்து அதை பண்றதுக்கு பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா அது வந்து பொய் சொல்லி விற்கிறது தான் அர்த்தம். நான் சொல்றது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது ஏதாவது கமெண்ட்னா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ரேட் பாத்தீங்கன்னா இதோட குயின் சைஸ் 6.5 வந்து 28,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 28,000 கொடுத்துட்டு இருக்கோம். 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இது மாதிரி 4 இன்ச் ஆர்த்தோபெடிக் 2 இன்ச் லாட்டெக்ஸ் வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து 25,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மேட்ரஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த 6 inches 8 inches காட்டுனேன். 8 inches போது இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வருது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 kg குள்ள இருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஏன் நீங்க அதுக்கு மேல யூஸ் பண்ண கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வேணும். சாஃப்ட்னஸ் அதிகமா இருந்தா கண்டிப்பா பேக் பெயின் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 inch ஆர்த்தோபெடிக் இப்படி போட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். யாரு கேட்டீங்கன்னா 100 kg மேல இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் சூட்டபிள் ஆகும். எல்லாருமே வந்துட்டு அந்த மேட்டர்ஸ் எனக்கு தாங்கன்னா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா உங்க ஏஜ் எவ்வளவு, நீங்க என்ன வெயிட் இருப்பீங்க எல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன மேட்டர்ஸ் சூட்டபிள் ஆகும் பார்த்து நம்ம கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்க மாதிரி வேணுங்க, எனக்கு வந்து நல்ல ஸ்ப்ரிங்ல படுக்கணும் அப்படிமாங்க. ஸ்ப்ரிங்ல வந்து நீங்க ஒரு நாள் 2 நாள் படுக்க போறீங்க. உங்க வெயிட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 95 கிலோக்கு மேல இருப்பீங்க. வந்துட்டு உட்கார்ந்தோட நல்ல லக்ஸரியா இருக்கு சார் எனக்கு இதே ஓகே நான் கொடுத்துடலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாமே விக்கிறதுக்கு தான் இருக்குது. நானும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன். ஆனா நான் கொடுத்துட்டேன்னா அதிகபட்சம் நீங்க ஒரு 3 நாள் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பெயின் ஆரம்பிக்கும். இது ஃபேக்ட். இது வந்து நீங்க யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் கண்டிப்பா தெரியும். என்னடா வேணுமோ சொல்லிட்டு தெரியாது. ஆனா அந்த மேட்டர்ஸ் யூஸ் பண்ணா கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. குஷனிங் வந்து ஓவரா இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா ஆர்த்தோபெடிக் போய்க்கலாம். ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ் தான் போணுமா கேட்டா கம்பல்சரி லேட்டெக்ஸ் போன அவசியமே இல்ல. லேட்டெக்ஸ் வந்து ஹீட் யூஸ் வராது. நீங்க லேட்டெக்ஸ் இல்லாம ஆர்த்தோ சாஃப்ட் கூட எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் 16,000 வரும். சேம் கம்ஃபர்டபிள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஹோம் பொறுத்தவரை எல்லாமே கெமிக்கல். நேச்சுரல் ப்ராடக்ட்னா உங்களுக்கு வந்து லேட்டெக்ஸ் மட்டும் தான். நம்ம யூஸ் பண்ற லேட்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக்ல இருந்து நம்ம ரப்பர் கண்டென்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எல்லாமே லேப் சர்டிஃபிகேட்டோட காட்டுறேன் பாருங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு லாட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் ரிப்போர்ட் தான் கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கே பி கிரேட் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். எனக்கு ஓகே எனக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நான் கஸ்டமருக்கே சேல் பண்ணுவேன். நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இது பாருங்க லைவா பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம யூஸ் பண்ற தாய்லாந்து லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ரி வந்து உங்களுக்கு தாய்லாந்து வந்துரும். ஸ்பெசிஃபிகேஷன் 7 zone வந்துரும். மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்தட்டிக் தெரியுதுங்களா? சிந்தட்டிக் வந்து நம்ம யூஸ் பண்றதுல வந்து 1.2% தான் சிந்தட்டிக் இருக்கு. இதே வந்து ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா 92.4% தான் ரப்பர் கண்டென்ட். இதே நீங்க பி கிரேடுங்கும் போது உங்களுக்கு சிந்தட்டிக் வந்து 35 ல இருந்து 40% இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் பி கிரேடுங்கும் போது உங்களுக்கு 35 மேல சிந்தட்டிக் இருந்தாதான் இந்த மாதிரி உங்களுக்கு நொறுக்குற கம்ப்ளைண்ட் வரும். ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பாதியே கம்மியாயிரும். அதுதான் மெயின் ரீசன்.
சார். இது ஏன் நம்ம காட்டுறோம்னா கஸ்டமர் வந்து தெளிவடையணும். இந்த மாதிரிலாம் வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. ஆனா இங்க வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரொம்ப குழப்படியா இருக்கு. எது கஸ்டமர் நம்பிக்கையா வாங்கணும் தெரிய மாட்டேங்குது. அதுக்காண்டி தான் காட்டுறேன். நீங்க முடிஞ்சா நேர்ல வாங்க. நேர்ல வந்து நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க வீடியோக்கள் அடிக்கலாம். வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா நான் டைரக்டா உங்க மேட்ரஸ் ரெடி பண்ணும்போது மேக்கிங் வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருவோம். உள்ள என்ன மாதிரி ரா மெட்டீரியல் வச்சிருக்கோம். ஏன்னா சில பேர் அந்த பிட் ஜாயின் எல்லாம் ஒட்டி விட்டு அனுப்பி விட்டு லேட்டெக்ஸ் மட்டும் சொல்லிட்டு வேற எதுனா போட்டு இப்ப ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே லைவா எடுத்து அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு. இதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தாலே போதும். ஏன்னா மெயின் ரீசன் வந்து எனக்கு வந்து கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான பொருள் கொடுக்கணும். அதான் மெயின் விஷயம். நம்ம கிரேட் மேட்டர்ஸ் பொறுத்தவரையும் இப்ப இல்ல முதல்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டடியா இருக்கும். அதுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஏரியால நிக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க, என்ன சைஸா இருக்கட்டும், கஸ்டமைஸ் சைஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ல ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாமே பக்காவா குவாலிட்டியா உங்களுக்கு வந்து செக்கிங் பண்ணி தான் நம்ம டிஸ்போஸே பண்ணுவோம். நம்ம பாத்தீங்கன்னா அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரேட் கொடுக்குறேன்னா நம்ம 1-2 மேட்டர்ஸ் வச்சு ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு பெஸ்டா கொடுக்கலாம். நம்ம பல்கா எடுக்கிற ரா மெட்டீரியல் அது எனக்கு ரேட் கம்மியா வச்சுனா கஸ்டமர் அதே ரேட் நான் கொடுக்குறேன். இதான் மெயின் ரீசன். உங்களுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல போனா ஒரு 60க்கு மேல தான் ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு வந்து நான் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம் தாராளமா. இதான் மெயின் ரீசன். நீங்க ஃபுல்லா பாருங்க. என்கிட்ட இருக்க வந்து நீங்க நினைக்கலாம் என்னடா எல்லாமே ஸ்டாக்கா இருக்கணும். எல்லாமே ஆர்டர் பீஸ் மட்டும் தான் இருக்கும். எதுவுமே ஸ்டாக்கே கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா நாளைக்கு தான் ரெடி ஆகும். நீங்க அடிச்சு வச்சது வந்து எப்பவுமே கஸ்டமர் கொடுக்கவே மாட்டேன். அதனால எல்லாமே ஆர்டர் பீஸ் தான். ஆனா இப்ப எல்லாமே பார்த்தாச்சு. இந்த டெலிவரி எப்படி பண்றீங்க? ஆனா டெலிவரி வெளியூரா இருந்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டியா உங்களுக்கு பேக் பண்ணி உள்ள என்ன மாதிரி சொல்றது உள்ள பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் வந்து பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நம்ம என்னென்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கமோ எல்லாமே பக்காவா சேஃப்டி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். உங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீடைலா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. ஓகே, வீடியோ ஃபுல்லும் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.